பிரேசிலா தேவ பிள்ளைகளே, இந்த வெள்ளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 121:7 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். உண்மையிலேயே இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நேரம் நம்மளோட ஆத்துமாவை காக்கிறதுக்கு கர்த்தர் தான் நமக்கு போதுமானவரா இருக்கிறார் இல்லையா? அவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்திலிருந்து அந்த பிள்ளைகளை நம்ம நடத்துறது நம்மளுடைய காரியமா இருக்கணும் இல்லையா? நம்ம ஒவ்வொருடைய ஆத்மாவை, நம்ம ஒரு ஆத்மாவை தேடி போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறது இல்ல ஆண்டவருடைய காரியத்தை சொல்லுகிறது நம்மளுடைய காரியமா இருந்தாலும் அந்த ஆத்மாவை காக்கிறது கர்த்தருடைய காரியம் இல்லையா? வேதம் இப்படியாக தான் சொல்லு, கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார், அவர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். நிச்சயம் நம்மளை காக்கிற தெய்வம், காக்கும் தெய்வம் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம். நம்முடைய காரியங்கள்ல விசேஷமா நம்ம எந்த காரியங்கள் எடுத்தாலும் இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு எழுத்துக்கள் உறுப்புகளையும் நம்ம விசுவாசித்து நடக்கும் பொழுது நம்ம ஆத்மாவை காப்பார் இல்லையா? என் ஆத்மாவை கர்த்தரே சோதரி. அப்ப நம்ம ஆத்மாவை காக்கிற தேவன் கர்த்தர். அப்ப நம்ம அவரை சோத்தரித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிறார். எப்படியா 50வது சங்கீதத்துல சொல்லப்படுகிறது. ஆமா தேவ பிள்ளைகளே, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை சேவைப்படுத்துகிறவனுக்கு தேவருடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம அதனால நம்முடைய ஆத்மா கர்த்தரை சோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஆத்மாவை அவர் காப்பார். நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமா தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஆத்மாவா இருக்கட்டும், நம்ம மனைவியோட ஆத்மாவா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளோட ஆத்மா இருக்கட்டும், இல்ல நம்ம போய் சந்திக்க போற ஆத்மாவுக்களா இருக்கலாம், நம்ம சுவிசேஷம் சொல்ல போற ஆத்மாக்களா இருக்கலாம் இல்லையா? நம்ம அந்த ஆத்மாவை காக்கிற தேவன் அவர். நம்மளுடைய கடமை என்ன? நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களே சொல்லணும், தீங்குக்கு போகாதபடிக்கு. ஆமா தேவ பிள்ளைகள், நம்ம அவர்களை பிசாசானவன் வஞ்சித்து விடாதபடிக்கு நம்ம அவருடைய காரியங்களை சொல்ல வேண்டிய பொறுப்புகள்ல நம்ம இருக்கிறோம். அந்த பொறுப்புகளை கையாள வேண்டும். அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை காப்பார், அவர் நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்மளுடைய காரியம்னா வேத வசனத்தை வாசித்து அந்த வேத வசனத்தில் இருக்க ஒவ்வொரு எழுத்துக்களையும், ஒவ்வொரு எழுத்துக்கள் வசனங்களையும், ஒவ்வொரு வசனங்களின் உறுப்புகளையும் ஞானமாய் வாசித்து, ஞானமாய் தியானித்து, ஞானமாய் நடந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர்கிட்ட 100க்கு 100 நடக்க முடியாது. அவருக்கு தெரியும் நம்ம பலவீனமானவர்கள். இந்த ஆத்மா பலவீனமானது, அது பலன் உள்ளதா ஆக்குறது கர்த்தருடைய காரியம் இல்லையா? நம்ம ஆத்மாவை பலன் உள்ளதா ஆக்குறது, நம்மளுக்கு ஆத்மாவுக்கு போஷிக்கிறவர், ஆத்மாவை செழிக்க பண்ணுகிறது, ஆத்மாவை சிறப்பாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நடத்துகிறது ஆண்டவருடைய காரியம். அதனால தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சார்ந்து நம்மை காக்கிற தேவனால அவரை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் நம்ம ஆத்மாவை காத்து நன்மையான பாதைகளில் நடத்துவார். அல்லேலூயா. அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறது கர்த்தர். அந்த விசுவாசம் நம்மள இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் நமக்கு நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. சோதரம். ஆமா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை காப்பார், அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்ம இந்த விசுவாசத்துல ஓடுவோம், கர்த்தர் தான் நம்மளை காக்கிறார் என்று விசுவாசத்தோடு நம்ம ஓடுவோமா? ஆமா, இந்த சொல்லப்பட்ட வசனத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம். இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய முடியுமாய் காத்து கொண்டிருக்கார். நம்ம ஆத்மாவை அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கிக்காக அவர் போதுமானவர் இருக்கார். கண்களை மூடுங்க. தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினாரு. நன்றி ராஜா. என் ஆத்மாவை காக்கிறவர் நீ ராஜா. என் ஆத்மா நேசரே நீங்க தாப்பா. என் ஆத்மா மனவாளனே நீங்க தாப்பா. விலகுண்ட மலையே அப்பா, பள்ள தாக்குகள் லீலியே, லீலி புஷ்பமே, மருதோன்றி பூங்கொத்தே அப்பா, முற்றிலும் அழகானவரே, 16,000 சிறந்தவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினாண்டவரே. என் ஆத்மாவை செழிப்பும் புசிப்பும் அப்பா களி கூறும்படி செய்கிற தேவன் நீராண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. தகப்பனை, வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய ஆத்மாவை நீ செழிக்க பண்ணுவீராக, காத்து கொள்ளுவீராக ராஜா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக. தகப்பனே, வீடியோ பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழும் மகனே என்று உங்களோட வசனம் சொல்லுகிறபடி ராஜா. தகப்பனே, உங்களோட வசனத்தின்படி ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே என்று உட வசனம் சொல்லுகிறபடி ராஜா. தகப்பனே, அந்த ஆத்துமா சுகமாய் பலனாய் ஆரோக்கியமாய் சத்துவம் உள்ளதாய் வாழ தகப்பன் கிருபை செய்வீராக, இயேசு என்ற நாமத்தினால ராஜா. அப்பா, அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஆத்துமாக்களே, கேட்டுக்கொண்டிருக்க ஆத்துமாக்களே உங்களோட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். தொடுவீராக, வேலன் அடைய பண்ணுவீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. எல் சடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, எலோகிம் எங்கும் நிறைந்தவரே, யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தரே, நீர் எல்லாவற்றையும் செய்து ஆளுகை செய்வீராக. ஆத்துமா மீட்பரே, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு காரியங்களும் ஒப்புக் கொடுத்து செபிக்க
ஜெபிக்கிறேன் ஜீவிக்கிற ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்மாவை மீட்டு காக்கிற தேவன் கர்த்தராய் இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நம்மளையே செழிப்பாய் வைப்பார், ஆரோக்கியமாய் சுகமாய் பலனாய் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.